அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம கேபி ஜோதிடத்துக்கு மொபைல் சாஃப்ட்வேருங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேரு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னா நான் இந்த சாஃப்ட்வேர் தாங்க சொல்லுவேன். இந்த சாஃப்ட்வேரில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே இங்கே ஓரோஸ்கோப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உள்ளே போதும். இதில் எப்படி ஜாதகம் கணிக்குன்னா மேலே பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி போட்டிங்கன்னா கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டா போதுங்க. ஜாதகம் வந்து கணிச்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ கேபியில் பார்க்கணுன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கேபி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேபியோட அந்த பாவ ரீதியாக இருக்கக்கூடிய ஜாதக கட்டமும் கீழே வந்து 9 கிரகம், என்ன ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம், அதோட டிகிரி, என்ன நட்சத்திர பாதம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படியே கீழே ஆளுங்கிரகம் வரைக்கும் இருக்குங்க. அப்படியே இந்த பக்கத்தெல்லாம் பாவத்துடைய தொடர்பு 12 பாவங்கள், என்ன உபநட்சத்திரம், என்ன ராசியில் இருக்குது, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குது எல்லாமே இருக்கும். கீழே ஆளுங்கிரகம் எல்லாமே இருக்கும். இதில் சில செட்டிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு போயிட்டிங்கன்னா சார்ட் டைப் சவுத் இண்டியன் டைப் கொடுத்துருங்க. ராகு கேதுனோடு மீனோடு கொடுத்துருங்க. அயனாம்சம் கேபி ஓல்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேபி ஓல்டு அயனாம்சத்தை கொடுத்துருங்க. டிஃபால்ட் பிளேஸ் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனை கொடுத்துருங்க. மற்றபடி இதில் இருக்கிற மாதிரி செட்டிங் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேபியில் பிரசனம் கணிக்கணும். அது எப்படின்னா இந்த ஹோரோஸ்கோப்பை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேபி ஹோரர் சார்ட்னு இருக்கும். அதை எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர், இப்போ வந்து எனக்கு திருமணம் நடக்குமா, நம்பர் 77 அது மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட்டை கணிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கீழே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். எது எப்படி இருக்குது. இல்லைன்னா கேபி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்ளாடு, கிரகத்துடைய தொடர்பு, ஆளுங்கிரகம், அடுத்து தசாபுக்தி, சிக்னிஃபிகேட்டர் இதெல்லாமே வந்து நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சாஃப்ட்வேருங்க. ஜாதகம் கணிக்கிறதுக்கு இதே தான். இந்த பென்சிலை கிளிக் பண்ணி ஜாதகம் கணிச்சிக்கங்க. பிரசன்னம் கணிக்கணும் அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே வந்து கேபி ஹோரர் சார்ட்னு இருக்கும். அதில் நீங்கள் நம்பரை போட்டு ஜாதகத்தை கணிச்சிங்கன்னா ஜாதகம் வந்துடும். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். என்னன்னா இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த லாங்குவேஜும் இருக்காது. நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேருங்க. என்னன்னா எந்த விளம்பரமும் வராது. மற்ற சாஃப்ட்வேர்லாம் எடுத்திங்கன்னா திடீர்னு விளம்பரம் வந்து நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கும். இல்லை எந்த விளம்பரமும் இல்லை. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நெட்டு கூட தேவையில்லைங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். நெட்டு இல்லைனாலும் இந்த சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.